ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கங்கை கொண்ட சோழபுரம். இங்கே ரொம்ப இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். இது ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் கட்டின இந்த கோயில். இது கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்கிறது. இதை நம்ம இன்னைக்கு பார்த்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இதே ஒரு விளாக்காக எடுத்து போடலான்ட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்கை கொண்ட சோழபுரம். இன்னைக்கு இதில் ஒரு விளாக் எடுக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் கட்டின இந்த கோயில். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். இதை பார்க்குறதுக்காண்டி இன்னைக்கு வந்தோம். அப்படியே அதை ஒரு விளாக்காக எடுத்து போடலான்ட்டு. இவ்வளோ அமைப்பாக எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் நிறைய இடம், நல்லா லேண்டு, நல்ல பெரிய லேண்டாக இருக்குது. நல்லா நடக்க உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அம்சமான ஒரு அமைப்பான இடம். பாருங்க எவ்வளவு அழகா நல்லா பசுமையாகவும் இருக்குது. நல்லா நிறைய மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு நல்லா தரிசனம் பண்ணுறாங்க. இங்கே நம்மளும் அந்த மாதிரி தான் வந்திருக்கிறோம். வாங்க அந்த கோயிலை பார்க்கலாம். உள்ளே எப்படி செல்லு அலவுடா என்னங்கிறது தெரியல. ஆனால் நம்ம முடிஞ்சதை வெளியில் கவர் பண்ணி எடுத்து போடுறோம். பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நல்லா சாமி கும்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த புல்வெளியில் எல்லாம் இருக்காங்க. இது கோயிலோட என்ட்ரன்ஸ் அமைப்பு. சூப்பராக இருக்கு பாருங்க. வெயில் நேரங்கிறதுனால அந்த இது மேட்டு விரிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சுடாமல் போகிறதுக்கு, கால் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் அதை தான் போயிட்டுருக்காங்க. பாருங்க கிட்டத்தில் எடுத்தாச்சு. என்ட்ரன்ஸு இப்படி தான் அமைப்பு இந்த மாதிரி இருக்குது. ரெண்டு சைடும் அந்த சிலை இருக்கு.
துவாரபாலகர் சிலை 2 பக்கமும் இருக்கு. ஒரே கல்ல செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அந்த சைடும் இருக்கு. உள்ள வந்தாச்சு. இங்க ஒரு கொடிமரம் இருக்கு. கோவில் கோபுரம் பாருங்க. ஒரு பெரிய நந்தி இருக்கு. பார்க்கலாம். நந்தியை பார்ப்போம் வாங்க. எவ்வளோ பெரிய நந்தி பாருங்க. பெரிய நந்தி பாருங்க. இப்படி பார்த்தோம்னா அப்படி அண்ணாந்து தான் பார்க்கணும். அவ்வளோ பெரிய நந்தி. இது நந்தியோட முன்பக்கம் வரலாம். எவ்வளோ பெரிய நந்தின்னு பாருங்க. இப்படி பார்த்தோம்னா அண்ணாந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. நம்ம மேலே ஸ்டெப்பில் ஏறலாம் உள்ள கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. இங்கே ஒரு நந்தி இருக்கு, சின்ன நந்தி. பாருங்க, இங்கே ஒரு துவாரபாலகர் இருக்காரு. இங்கே ஒரு துவாரபாலகர் இருக்காரு. இது கோவில் உள்ள போகிற இடம், என்ட்ரன்ஸ், உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸு. கதவெல்லாம் எவ்வளவு அழகாக பாலிஷ் பண்ணி எப்படி இருக்கு பாருங்க வேலை. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கோயில். சிற்பங்கள் எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்கு. எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. சிற்பங்கள்லாம் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு. அந்த காலத்துல இப்படியெல்லாம் சிற்பங்கள் செதுக்கி இருக்காங்க பாருங்க. ரொம்ப பழமையான கோயில். நல்ல பசுமையா புல்வெளிகள். இது விநாயகர் சன்னதி. சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்கு. எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. சிற்பங்கள்லாம் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு. அந்த காலத்துல இப்படியெல்லாம் சிற்பங்கள் செதுக்கி இருக்காங்க பாருங்க.
பழமையான கோயில். நல்ல பசுமையாக புல்வெளிகள். இது விநாயகர் சன்னதி. இந்த விநாயகர் சன்னதி வந்து கோயிலுக்கு தென்மேற்கில் அமைஞ்சிருக்கு. எந்த கோயில்லையுமே இப்படி அமையாத ஒரு சன்னதி இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த விநாயகர் சன்னதி கோயிலோட தென்மேற்கில் அமைஞ்சிருக்கு. எந்த கோயில்லையும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த கோயிலில் இருக்கு. சுத்து பிரகாரம் அப்படியே வந்தாச்சு. இனி அம்பாள் சன்னதிக்கு போகணும். இங்கே ஒரு கிணறு இருக்கு. இங்கே வந்து இது வந்து நம்ம சண்டிகேஸ்வரரை கும்பிட்டுட்டு போகலாம். சண்டிகேஸ்வரர் கோயில். சண்டிகேஸ்வரர் கோவில், அம்பாள் சன்னதி. இது அம்பாள் கோயில். அம்பாள் கோயில் சன்னதி. இதை நம்ம சுத்து பிரகாரம் வரலாம். சாமி கும்பிட்டாச்சு. சாமியை எடுக்கக்கூடாது, அதனால அதெல்லாம் எடுக்கலை. அப்படியே சுத்து பிரகாரம் சுற்றி வரலாம். எப்படியே அந்த கற்கள்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. இது ஒரு இதில் அந்த காலத்தில் அப்படி கட்டிட்டு சிலதெல்லாம் அப்படியே இருக்கு. தூண்களாக அப்படியே நிற்கிது. ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த கோயிலில். நம்ம வந்து ஒன்னொன்னையும் பார்க்குற போது ஒரு வித்தியாசங்கள் நிறைய தெரியுது. இவ்வளோ அமைப்பாக எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்தில் நிறைய இடம், நல்லா லேண்டு, நல்லா பெரிய லேண்டாக இருக்குது. நல்லா நடக்க உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அம்சமான ஒரு அமைப்பான இடம். இதோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன்.